ஹாய் வீவர்ஸ், இந்த தீபாவளிக்கு பாசிப்பருப்பு வச்சு சட்டுன்னு 10 நிமிஷத்தில் செய்கிற மாதிரி ஒரு எம்மியான லட்டு ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நாம் ஒரு 250 கிராம் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துருக்குறோம். அடுப்பில் கடாயை வச்சு அது நல்லா சூடானதுக்கப்புறமா பாசிப்பருப்பை அதில் சேர்த்து நல்லா வாசம் வர்ற வரைக்கும் வறுத்துக்கலாம். எந்த காரணத்தை கொண்டும் பாசிப்பருப்பு கருகிடக்கூடாது. கருகிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதனுடைய கலர் மாறிடும். கருகாமல் நல்லா வறுத்துக்கிட்டு அதை ஒரு தட்டில் சேர்த்து 5 நிமிஷத்துக்கு ஃபேனில் ஆற விட்டுக்கலாம். இப்போது அடுப்பில் அதே கடாயை வச்சு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு 10 முந்திரியை நல்லா பொடியாக கட் பண்ணி அதில் சேர்த்துக்கலாம். பெருசாக சேர்த்தோம் அப்படின்னா நம்மளால் பால் கரெக்டாக பிடிக்க முடியாது. அதை நல்லா செவக்க வறுத்து அப்படி ஒரு பாத்திரத்தில் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது நம்ம அதுக்கு சர்க்கரையை பொடி பண்ணி சேர்த்துக்க போகிறோம். நம்ம எந்த அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்தோமோ அதில் பாதி அளவுக்கு நம்ம சர்க்கரையை 2 ஏலக்காய் கொஞ்சம் உப்போடு சேர்த்து ஜாரில் கொடுத்து நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். நம்மளுடைய பாசிப்பருப்பும் இப்போ நல்லாவே ஆறிடுச்சு. அதையும் நம்ம மிக்சர் ஜாரில் சேர்த்து நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். எந்த அளவுக்கு ஃபைன் பவுடராக இருக்கோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு லட்டு ஈஸியாகவே பிடிக்க வரும். இப்போது 2 பவுடரையும் நம்ம ஒரே பாத்திரத்தில் சேர்த்துக்கிட்டு நம்ம அதுக்கு தேவையான அளவு நெய் சேர்க்க போகிறோம். வறுத்து வச்ச முந்திரி நாங்கள் ஒரு 8 ஸ்பூன் அளவுக்கு இதில் நெய் சேர்த்தோம். அது நாங்கள் எடுத்த மாவுக்கும் சர்க்கரைக்கும் ரொம்பவே கரெக்டாக இருந்தது. நெய்யை எல்லாத்தையும் நம்ம உடனே அப்படியே சேர்த்துடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம இது போல் மாவை பிசைஞ்சிக்கிட்டே வரலாம். எந்த இடத்துல மாவு நல்லா இறுக்கமாக பிடிக்க வருதோ அந்த இடத்துல நம்ம நெய் சேர்க்குறத ஸ்டாப் பண்ணிடலாம். நம்மளுக்கு ஒருவேளை இவ்வளோ தான் கணக்கு அப்படின்னு தெரியாமல் இருக்கிறப்போ நம்ம இப்படி செஞ்சுக்கலாம். இப்போது பால் நம்ம பிடிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். நல்லா ரவுண்ட் ஷேப்பில் சூப்பராக அழகாகவே நம்மளோட லட்டு பிடிக்க வந்தது. 8 கரண்டி நெய் அப்படிங்கிறது இதுக்கு ரொம்பவே கரெக்டாக இருந்தது. சுகருடைய அளவுமே பாதிக்கு பாதிங்கிறனால அதுவுமே பர்ஃபெக்டாக இருந்தது. மஸ்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ஆலில் போட்டுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.